1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில முக்கியமான இடங்களில் கிடைக்கக்கூடிய புனித நீர் மற்றும் சுனை நீரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வழிபட்டால் செல்வம் பெருகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளரும் ஆன திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சில முக்கியமான இடத்துல கிடைக்கக்கூடிய புனித நீரையும் சுனை நீரையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபட்டால் நல்லது நடக்கும், செல்வம் பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது உண்மையாகவே சாத்தியமா சார்? இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஜோதிடத்தில் நீரை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சந்திரன், இன்னொன்று சுக்கிரன். இது ரெண்டுத்தையுமே வலிமை அதிகமுள்ள கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நவக்கிரகங்களில் சந்திரனை தவிர 8 கிரகங்கள் இருக்குள்ள ஒரு ஜாதகத்தில் இதை 27 நாளுக்குள்ளே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 27 நாளைக்கு ஒரு தடவை எல்லா கிரகங்களையும் சந்திக்கிற முக்கியமான கிரகம் சந்திரன் தான். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சந்திரனுக்கு தான் அமிர்தம் அமிழ்தம் அப்படிங்கிற பேரெல்லாம் உண்டு. அப்போது இது என்ன பண்ணணும்னா மற்ற கிரகங்களை தன்னோட மாய வித்தையால் மயக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்திர ஒளியை பார்க்கும்போது எவ்வளோ நமக்கு மனதுக்கு நிறைவாக இருக்குது, அதில் எல்லாமே தன்னை மெய்மறக்கிறோம்ல, அதுபோல் சந்திரனோட சக்தியில் மற்ற கிரகங்கள் செயலிழந்து அப்படியே போதையில் கிடக்கிற மாதிரி கடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதனால தான் சந்திரனுக்கு அந்த அபூர்வமான ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறது. அடுத்தது சந்திரனோட பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதில் நீரும் சரி நெல்லும் சரி சந்திரனுக்கு உரிய காரகத்துவம் உள்ள பொருட்கள் அத்தனையிலுமே அந்த ஈர்ப்பு இருக்கிறதா ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சுக்கிரன் அப்படிங்கிறது பார்க்கும்போது அவரை அசுர குரு அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு நீர் கிரகம் தான். அப்போ சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா மழை நீர் எல்லாமே எடுக்கிறோம். இதில் ஒன்று பன்னீர் அப்படின்னு ஒன்று எடுப்போம்ல. சாதாரணமாக வீடுகளில் பன்னீரை தெளித்து விட்டாலே தேவையில்லாத அந்த துர்சக்திகள்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பன்னீர் அப்படின்னு வரும்போது அதில் சந்திரனுடைய ஆதிக்கமும் இருக்கும், சுக்கிரனுடைய ஆதிக்கமும் இருக்கும். இதுதான் ஜோதிடத்தோட அடிப்படை பேஸ். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெண் கிரகங்கள் இல்லையா? சந்திரனையும் பெண் கிரகம்னு சொல்லுவோம், அது மாதிரி சுக்கிரனையும் பெண் கிரகம் தானே சொல்லுவோம். இது ரெண்டோட ஆதிக்கம் ஒரு ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும்போது அவர்கள் மனமகிழ்ச்சியும் அடைவார்கள், இன்னொரு பக்கம் செல்வ வசதியும் பெறுவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ மழையை குறிக்கக்கூடிய கிரகம், நீரை குறிக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சந்திரன் தான், சுக்கிரன் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இது மழைக்கு மாரி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்போ மாரி அப்படிங்கிற பேர் வந்தாலே அந்த இடத்துல சந்திரனையும் குறிக்கும், சுக்கிரனையும் குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு மாரியம்மன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தோம்னா அது நேரடியாக சந்திரனை குறிக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுக்கிரனையும் குறிக்கும். முத்து மாரியம்மன் பேர் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல முத்துங்கிறது சந்திரனை குறிக்கும், சுக்கிரனுங்கிறது மாரியம்மன் ஆகிடும். அப்போது சுனை நீர், ஆற்று நீர், இல்லை சில ஆலயங்களில் தெளிக்கப்படுகிற சில முக்கியமான நீர், இதை எடுத்துகிட்டு வீட்டில் வைக்கும்போது இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சுனை நீரை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கலாம், கோயில் தீர்த்தத்தை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கலாம், இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா செல்வம் பெருகும்னு சொல்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு பெருகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் எவ்வளவு மாத்திரை இருக்குது, எல்லா மாத்திரையும் எடுத்து சாப்பிட்டா நோய் தீர்ந்துருமா? நமக்கு தேவையான மாத்திரை தானே எடுக்கணும். அதே போல் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வழிபடலாம், அதில் எந்த பிரச்சனை இல்லை. சில கடவுள் நம்மளுடைய ஜாதகப்படி நமக்கு சில ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சுனை நீர் எடுத்து வரும்போது சந்திரனும் கூடவே வந்துடுவார் அப்படின்னு ஒரு பேர். சந்திரனுக்கு குபேரன் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நான் குபேரனை கண்டுபிடிச்சி தரேன் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் இந்த அடிப்படையில் சொல்கிறது தான். உண்மையிலே குபேரன்லாம் கூட வரமாட்டார். இப்போ சந்திரன் வலிமையாக ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் சந்திரனுடைய ஆதிக்கம் ஒரு வீட்டில் இருந்தாலும் கூட அந்த வீட்டில் பெரிய அளவுக்கு வறுமை எட்டி பார்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான். அதனால் செல்வத்தை கொண்டாந்து அப்படியெல்லாம் கொட்டிடாது. அடிப்படை தேவைகளுக்கு போராடாமல் இருந்தால் போதும் இல்லையா? இதை அவர் வழிப்படுத்தி கொடுப்பாருங்கிறனால தான் அந்த சந்திரன் ஆதிக்கம் உள்ள நம்ம ஜாதகத்தில் 12 இடத்துல எங்கே வேணாலும் சந்திரன் இருக்கலாம். சந்திரன் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கலாம், இல்லை ஏதாவது சில கிரகங்களால் பார்க்கப்பட்டும் இருக்கலாம். இதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். இப்போ 12 ராசியில் சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், கன்னியில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போ அதற்குரிய பகுதி எங்கங்கிறத முதல்ல தேர்ந்தெடுக்கணும். அப்போ வெறும் சந்திரன் மட்டும் இருந்து இந்த சந்திரனை வேறு எந்த கிரகங்களும் பார்க்காமலோ இல்லை அந்த சந்திரனோட வேறு எந்த கிரகமும் சேராமலோ இருந்ததுன்னா அதற்குரிய இடம் எதுங்கிறத முதல்ல உங்களுக்கு தேர்வு செய்ய தெரியணும். இது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, கிரகங்களுக்குரிய காரகத்துவத்தை முழுமையாக படிக்கணும். கிரகங்களுக்குரிய பெயர்கள் இருக்குல்ல, எந்தெந்த இடத்துல எப்படி வரும்னு தெரியணும். இது எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் அந்த பெயர் உள்ள கோயில், அந்த பெயர் உள்ள இடம் அல்லது அந்த பெயர் உள்ள சுனை, இதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
இது கூட கொஞ்சம் சிம்பிளாக ஐடென்டி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது சந்திரனை ஒரு கிரகம் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன்லேருந்து ராகு கேது வரைக்கும் எது வேணாலும் பார்க்கலாம் 8 கிரகங்களில். அப்படி வந்து அந்த சந்திரனை பார்க்கும்போது அப்போ அதோட தன்மை எப்படி மாறுபடுது, அங்கே என்ன பெயர் வருது, என்ன கடவுளை அதை ஐடென்டி பண்ணுது, இல்லை எந்த பகுதியை ஐடென்டி பண்ணுதுங்கிறது 2வது பார்ட்டு. ஒரு கிரகம் மட்டும் தொடர்பு இல்லாமல் சந்திரனோட ஒரு 2-3 கிரகங்கள் தொடர்பு இருந்தால் அதுக்குரிய இடத்தை எப்படி தேர்வு செய்வது, இங்கே தான் வந்து இந்த ரகசியத்தை வச்சுருக்காங்க. இந்த ரகசியத்தை முதல்ல கண்டுபிடிச்சி அந்த சுனைகளை போய் எடுத்துகிட்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து அதற்கான பலன் கிடைக்கும். இவங்க பலனால் என்ன எடுத்துகிறாங்கன்னா, அந்த தண்ணியை கொண்டாந்து வீட்டில் வச்சு ஒரு 48 நாள் பூஜை பண்ணிட்டோம்னா நம்ம தாண்டா அடுத்த கோடீஸ்வரங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் கொண்டு வந்துடுறாங்க. அது தவறு. அப்படி கொடுக்காது. சந்திரனுங்கிறது அறிவையும் கொடுக்கும், சுக்கிரனுங்கிறது அதை விட தாண்டினா நுட்பமான அறிவை கொடுக்கும். இது ரெண்டும் சேரும்போது முதல்ல அறிவுத்திறனை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சுக்கிரன் ஆதிக்கம் ஒரு வீட்டில் அதிகமாகும் போது அடிப்படை தன்மைகள் சொல்கிறாங்கல்ல, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்ங்கிறாங்கல்ல, இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவர் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவார். அதனால தான் சொல்லுவாங்க சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷனுக்கு முதல்ல வந்து வாட்டரை எடுங்க. அந்த தண்ணீரை எங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது வந்து சாதாரணலாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் வந்து இந்த கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். போகிற போக்கில் ஆளுக்கால் ஒரு பேரை சொல்லிட்டு போகிறோம் பாருங்கள், அதெல்லாம் செட் ஆகாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் இது வந்து கரெக்டாக மாறும். இதை ஐடென்டி பண்ணி எடுக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் ஓரளவுக்கு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்க தவிர, நடப்பு திசை இருக்குது, நடப்பு கோச்சாரம் இருக்குல்ல, இதையெல்லாம் கடந்து தானே வரும். இதை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் கெட்டிக்காரத்தனை. இதை தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதுதான் உங்கள் ஜாதகத்தில் குபேரன் இருக்கக்கூடிய இடம், அதை நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம்னா எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருங்க, நீங்கள் வர்றதை எடுத்துங்கிற மாதிரி இது வந்து ஒரு மாதிரி வியாபாரம் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. இதில் ஒன்று தான் சுனை நீர் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் ஒரே இடத்துல எடுக்கக்கூடிய சுனை நீர் வந்து வேலை பார்க்காது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, காசிக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, கங்கா வாட்டரை வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து பாட்டிலில் பிடிச்சிட்டு கொண்டாந்து வீட்டில் வைப்பாங்க, வழிபடுவாங்க, தெளிப்பாங்க. இது வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். நம்ம இடத்துல மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வேறு சேனலில் பேசின வீடியோக்களும் சொல்லியிருக்கோம். காசிங்கிறது கர்ம பூமி. காசிக்கு போகிறவர்கள் கர்மத்தை தொலைப்பதற்காக போகிறாங்க. அப்போ முதல்ல அவங்களுடைய கண்டிஷனே அங்கே போய் கங்கையில் தலைமொழி குளிக்கணும் தானே. அப்போ எல்லாரும் வந்து அந்த பாவத்தை தொலைச்சி கரைச்சி விடுற வாட்டரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடாத வீட்டுக்கு. இந்த மாதிரி யோசனையெல்லாம் இருக்கும். எப்போதுமே சொல்லும்போது லேசாக ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த கண்டிஷன் அப்பில் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது அது ஏன் நமக்கு தேவையில்லாத குழப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து யாரும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. பட் என்னென்னா, இதை வச்சு சொன்னால் தான் நமக்கு வசூல் கிடைக்கும்னு சில பேர் நினைக்கிறாங்கல்ல, அப்படி சொல்லிவிட்டு தப்பாக போய் மாட்டிக்கிறாங்க. அதனால் சுனை நீரை எடுத்துகிட்டு வந்து வழிபடுறது தவறு கிடையாது. இது எடுத்துகிட்டு வரணுங்கிறது கட்டாயமே கிடையாது முதல்ல. அதுக்கடுத்து அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் வசதி ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது அடுத்தது தவறு. அதனால எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறோம். குபேரனுங்கிற பேரில் வந்தாலும் சரி, சுனை நீருங்கிற பேரில் வந்தாலும் சரி, இல்லை புனித நீர், இந்த கோயிலோட கோமுக தீர்த்தம், இப்போ எது எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கோயில் கரெக்டாங்கிறத உங்கள் ஜாதகத்தை பற்றி ஐடென்டி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ பழனி நான்முக துர்கா கோயில் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். நான் பொதுவாக கோயில்களை பற்றி அதிகமாக பேசுகிறதில்ல, பட் அந்த கோயிலை பற்றி நான் பேசியிருப்பேன். அப்படி சொல்லும்போது அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு யார் வந்தாலும் அங்கே அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. அது வந்து எதுக்காக போகிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனைக்கு அது முக்கியத்துவம் அப்படின்னு தெரியும்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு அனுப்பும்போது தான், அது சம்மந்தப்பட்டவர்கள் போகும்போது தான் அதுக்கான பலன் கிடைக்கும். மற்றபடி கோயிலுக்கு சாதாரணமாக போயிட்டு வருங்கிறவங்க யார் வேணாலும் போகலாம். அதே போல் தான் சுனை நீருங்கிறது எல்லாருக்குமே நன்மை கொடுக்காது. சில பேருக்கு வந்து சந்திரன் வந்து நெகட்டிவான ஸ்தானங்களில் உட்காந்துருக்கும், சுக்கிரனும் நெகட்டிவான ஸ்தானங்களில் உட்காந்துருக்கும், பாதக ஸ்தானத்தில் உட்காந்துருக்கும், பகைக்கிறவங்களோட சேர்த்து வந்து அதோட தன்மை போயிருக்கும். இதை எல்லாத்தையும் எடுத்து ஒட்டு மொத்தமாக ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி ஓரளவு கண்டுபிடிச்சி சொன்னால் ஓரளவு பலன் இருக்கும். எடுத்தோடனே அப்படியே கோடீஸ்வரனா எல்லாம் அள்ளிக்கலாம் முடியாது. நெருக்கடிகள்லேருந்து சற்று விலகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் வந்து தேடியெல்லாம் போகக்கூடாது. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் உழைச்சி கடைசி வரைக்கும் கஷ்டமாக இருந்தால் இந்த முயற்சி பண்ணலாமே தவிர, இதை பண்ணாலே நம்ம கோடீஸ்வரன் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை, அதுதான் வந்து வசூல் பண்ணுறவங்களுக்கு வசதியாக போயிடுது. அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க, போனது தானே அப்படின்னு வந்துடுவாங்கல்ல. அதுக்கு தான் சொல்கிறது, சுனை நீரை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டில் வச்சுக்கிறது மட்டுமே செல்வத்தை பெருக்கிடாது. அது காரண காரியங்களோட அடிப்படையில் எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. சுனை நீரை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வழிபட்டால் செல்வந்தர் ஆகிட முடியாது. யாருக்கு எந்த நீரை கொண்டு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு பயன்படுத்தினா மட்டும்தான் அது ஓரளவுக்கு பயன் தரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி,
வணக்கம்.